மதுரை நாவினிப்பட்டியைச் சேர்ந்த கமால்ங்கிறவர் சவுதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, பெண்கள் வயசுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு சடங்கு விழா நடத்துறாங்களே, முஸ்லிம்களே நடத்துறாங்களே, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? முதல்ல ஒரு பெண்கள் பருவ வயசை அடைந்தார்கள் சொன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி விழா நடத்துகிற பழக்கம் முஸ்லிம் அல்லாத மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது. இதை காப்பி அடித்து முஸ்லிம்களும் கூட சில பகுதிகளில் இதை இப்ப கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததான்னு கேட்டா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்திருந்தான். அப்ப 4 பேருமே வயசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகுதான் எல்லாருமே வாழ்ந்துதான் மரணித்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுமே வயசுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது விழா கொண்டாடினாங்களா? கொண்டாடி இருந்தால் அது ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க என்னைக்கு எந்த மாசம் எந்த வருஷம் அவங்க வயசுக்கு வந்தாங்க என்கிற ஒரு ரெக்கார்டு கூட இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு விழா எதுவும் கொண்டாடாத காரணத்தினால அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா அவங்க எப்ப பருவ வயசு அடைஞ்சாங்க? அதுக்கு ஒன்னையும் காணோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேற சஹாபாக்களோ சஹாபி பெண்களோ இது மாதிரியா நடந்து இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு சடங்கு செஞ்சாங்களான்னா இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் விழாவெல்லாம் நடத்துவது என்பது பிறரை காப்பி அடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம தவிர்த்து கொள்வதுதான் நல்லது, தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மற்றவங்களை காப்பி அடிச்ச ஒரு குற்றம் வந்துடும்.